தேனி மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ வீரரின் இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதில் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டாசு விவகாரம் கொலையில் முடிந்தது எப்படி? தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடகரை பகுதியில் வசித்து வந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன். இவர் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த 6ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது இறுதி ஊர்வலம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை தாரைத்தப்பட்டையுடன் நடைபெற்றது. இறந்தவரின் உறவினர்களான சூரியபிரகாஷ் மற்றும் அவரது சகோதரர் அருண்குமார் ஆகியோர் இறுதி ஊர்வலத்தில் வெடிவெடித்து நடனமாடியபடி ஆவேசமாக நடந்து கொண்டனர். அப்போது இவர்கள் போட்ட வெடி ஒன்று ஊர்வலத்தில் கலந்து கொண்ட மற்றொரு உறவினரான ராஜமணி என்பவரின் காலில் பட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ராஜமணியின் மகன் அஜித்குமார் மற்றும் அவருடன் வந்த கார்த்திக், சரவணன், செல்வம் ஆகியோர் சத்தம் போட்டு தகராறு செய்திருக்கின்றனர். இதனால் இருதரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. அங்கிருந்தவர்கள் அவர்களை சத்தம் போட்டு விலக்கி அவரவர் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு சென்ற பின்னும் ஆத்திரமடங்காத அருண்குமார் தகராறில் ஈடுபட்ட அஜித்குமாரின் வீட்டிற்கே நேரடியாக சென்று விட்டார். வீட்டிற்கு வெளியே நின்று சத்தம் போட்டவரை அஜித்குமார் தரப்பினர் அரிவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் கூட்டாக சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் படுகாயமடைந்த அருண்குமார் அங்கிருந்து ஓடி சிறிது தூரத்தில் உள்ள ஓடையை ஒட்டிய புதருக்குள் விழுந்திருக்கிறார். தம்பியை தேடி கொண்டு வந்த அண்ணன் சூரியபிரகாஷ் அவரை எங்கு தேடியும் கிடைக்காத நிலையில் பெரியகுளம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வைத்தியநாதபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தேடி வந்த போலீசார் வாரிப்பாலம் அருகே உள்ள முட்புதரில் சடலமாக கிடந்த அருண்குமாரை மீட்டிருக்கின்றனர். அருண்குமாரின் சடலத்தை உடற்கூராய்விற்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் அஜித்குமார் தரப்பினர் அவரை தாக்கியது தெரியவந்ததை அடுத்து கார்த்திக், அஜித்குமார், சரவணன் மற்றும் செல்வம் ஆகிய 4 மீது வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்நிலையில் பெரியகுளம் பகுதியிலிருந்து கார்த்திக் மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்த பெரியகுளம் போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள இருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இறுதி ஊர்வலத்தில் பட்டாசு வெடிப்பதில் ஏற்பட்ட மோதலில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.